உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். குழந்தைய பிரிஞ்ச தாயோட வேதனை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன அந்த வேதனையில இருந்து காப்பாத்துங்க மேடம். ஐயோ, அந்த வேதனைய நான் அனுபவிச்சதுனாலதான் நீ கேக்குறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய உன்கிட்ட குடுக்க சொன்னேன். ஸ்ரீஜா தான் கேட்கவே இல்ல. நான் அன்பா சொல்லி பார்த்தேன், அதிகாரமா கூட சொல்லி பார்த்தேன், பயமூர்த்தி கூட சொல்லி பார்த்தேன். ஆனா அவ எதுக்குமே அசரல. ஒரு கட்டத்துல நீ ரொம்ப என்ன கட்டாயப்படுத்தினா நான் என் கழுத்தை அறுத்துக்கிட்டு குழந்தையும் கொன்னுடுவேன்னு கத்திய கையில எடுத்துக்கிட்டா. சின்ன வயசுல இருந்தே நான் அவளை பாத்துட்டு இருக்கேன். எதை பத்தியும் யோசிக்க மாட்டா. ஒண்ணு தனக்கு வேணும்னா என்ன வேணும்னாலும் பண்ணுவா. அதனாலதான் அதுக்கும் மேல குழந்தை விஷயமா என்னால எதுவுமே பேச முடியல. இப்போ நான் எங்க அத்தை கிட்டயும் இந்த விஷயத்த கொண்டு போகவும் முடியாது. உண்மை தெரிஞ்சா அவளோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கும். அதனால குழந்தை விஷயத்துல என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. என்ன நம்புறத விட மனுஷங்களை நம்புறத விட கடவுளை நம்புங்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த சாமி கிட்ட முறையிடுங்க. இந்த அம்மன் மனசு வச்சு மனசு இறங்கி வந்தா உங்க குழந்தை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த அம்மா கண்டிப்பா வாங்கி கொடுக்கும். நல்லா வேண்டிக்கோங்க. வாங்க. அம்மா தாயே, நான் மலை மாதிரி நம்பிட்டு இருந்த மாறி மேடம் இப்ப உன்னை கை காட்டி விட்டுருக்காங்க. நான் பண்ண தப்ப மன்னிச்சு மனசரங்கி வந்து எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுத்துரு தாயே. நான் உனக்கு தீ மதிக்கிறேம்மா. அம்மா, இந்த உலகத்துக்கே தாய் நீ. குழந்தைய பிரிஞ்ச தாயோட வேதனை உனக்கு தெரியும்ல. அந்த தாயோட வேதனைய தீர்த்து வைமா. என் தங்கச்சி மனச மாத்தி அவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு பெத்தவங்க கிட்ட சேர்த்துருமா. பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு குழந்தைய தண்டிக்க வேண்டாம். பெத்தவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க. நீ மனசு இறங்கி குழந்தை உடம்புல இருந்து இறங்கிரு. சாமி, திருநீர் இன்னும் கொஞ்சம் வேணும். இருங்கோ, எடுத்துன்னு வரேன். சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. இத கொண்டு போய் உங்க குழந்தை உடம்புல பூசுங்க. கண்டிப்பா அம்மன் கோவம் தணிஞ்சு இறங்கிருவா. இந்தாங்க, சரியா போயிரும். மனசார நல்லது மட்டும் நினைங்க. இனிமே தப்பு பண்ணாதீங்க. சரிங்க மேடம். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்ப நாங்க வரோம் மேடம். நாங்க வரோம். பாண்டி, அது கூட இந்தாங்க சிஸ்டர். வர மாட்டேங்குதே. வந்துருச்சு. ஸ்ரீஜா, குழந்தைய கொடு. செல்லம், என் தங்கம். வா வா, இத புடி. இப்போ உனக்காக வேண்டிக்கிட்ட மாதிரி உன் கையால காணிக்க செலுத்தலாமா? என் செல்லம், என் பட்டு. பாத்து 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 மகளே. ஸ்ரீஜா, அத்தை, குழந்தைய பத்திரமா புடிச்சுக்கோ. என்ன? சரிங்க அத்தை. காளியம்மா, காசை போடு. சாரி. உன் வாய மூடு. நீங்க பவித்ரா தான் பேர் வச்சீங்க. என்ன பண்றது? என் செல்லம், செல்லக்குட்டி, உண்டியல்ல பணத்தை ஜாக்கிரதையா போடுமா. போட்டு. அப்படிதான் அப்படிதான் போடுங்க. போடுங்க. குழந்தை உண்டியலுக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, குழந்தையை காப்பாத்துங்க. உண்டியலுக்குள்ள குழந்தை விழுந்துருச்சு. குழந்தையை காப்பாத்துங்க. பாக்கா, குழந்தையை காப்பாத்துங்க. குழந்தையை காப்பாத்துங்க. குழந்தை காப்பாத்துங்க. உண்டியல்ல விழுந்துருச்சு குழந்தை. ஸ்ரீஜா, குழந்தைய ஜாக்கிரதையா புடிச்சுக்க சொன்னல, கேட்டியா? என்ன ஸ்ரீஜா? அது பாண்டி, நீ போய் சீக்கிரம் பூசாரி கிட்ட சொல்லி கோயில் நிர்வாகிகளை சீக்கிரமா கூட்டிட்டு வா.
சரிங்க சிஸ்டர். மகளே நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் கூட்டி வந்துறேன். சரி, சீக்கிரம் போ. நிர்வாகி நிர்வாகி ஐயோ அத்தை குழந்தை. ஐயோ என்னாச்சு? ஐயோ வாங்க ஐயா, வாங்க. சிஸ்டர், வந்துட்டாங்க சிஸ்டர். என்னாச்சுமா? தள்ளு. வந்து என்னாச்சு நிக்கிறாங்க, சொல்லுங்கம்மா. ஐயோ என் குழந்தை உள்ள விழுந்துருச்சு. தெளிவா சொல்லுங்கம்மா. குழந்தை விழுந்துருச்சுங்க. உண்டி இல்லையா? குழந்தை கிட்ட பணத்தை கொடுத்து காணிக்கைய போடும்போது குழந்தை உண்டியலுக்குள்ள விழுந்துருச்சுங்க ஐயா. அது என் குழந்தை. குழந்தைய கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, சீக்கிரமா குழந்தை எடுத்து கொடுங்க. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுமா, அம்மன் பாத்துக்குவா, நீ கவலைப்படாதம்மா. அம்மன் பாத்துக்குவாளா? அத்தை ஏப்பா உண்டியல் கயிறை கீழே இறக்குப்பா. பாத்து இறக்குங்க, பாத்து. குழந்தைய பாருமா. மகளே இதான் சரியான சந்தர்ப்பம். அப்படியே அந்த குழந்தைய விட்டு போயிருவோம். அந்த கோணவாயன் ஃபேமிலியோட தொல்லையும் உனக்கு இல்லாம போயிரும். சித்தப்பா எனக்கு குழந்தை வேணும் சித்தப்பா. என்ன? ஐயோ, உன் கண்ணுல இருக்கிற கண்ணீரை பார்த்தா சிஸ்டருக்கு முன்னாடி உன் பெர்ஃபார்மன்ஸ் பெரும் பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. பாடு பாத்து. குழந்தைய மெதுவா. இருமா குழந்தை பத்திரம். ஏப்பா உண்டியல் ஏத்துப்பா. அத்தை குழந்தைய நீ நல்ல வேளை குழந்தைக்கு எதுவும் ஆகல. சரி 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 சரி. அம்மா தாயே, காப்பாத்திட்ட. ஐயோ குழந்தை ஏன் குழந்தை கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. சரிங்க, குழந்தை உண்டியல்ல விழுந்ததுனால ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு தான் குழந்தைய திருப்பி கொடுப்பாங்க போல இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் மகளே. பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இந்த குழந்தை அம்மனுக்கு கிடைச்ச பரிசு, இதை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம். அத்தை என்னது? குழந்தை அம்மனுக்கு கிடைச்ச பரிசா திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? ஆமாமா, இந்த உண்டியல்ல விழுகிறதெல்லாம் கோயிலுக்கும் அம்மனுக்கும் தான் சொந்தம். ஐயோ இது காலகாலமா இந்த கோயில்ல நடைமுறையில இருக்கிற ஐதீகம். ஐயோ என்ன சொல்றீங்க? பணமோ நகையோ தவறு விழுந்தா கூட ஐதீகம் சொல்லி அமைதியா விட்டு கொடுக்கலாங்க. இது உயிருள்ள குழந்தை. 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். பாவம். அது எப்படி ஐதீகம்ன்ற பேர்ல விட்டு கொடுக்க முடியும்? அதானே. எனக்கு என் குழந்தை வேணுங்க. என் குழந்தைய கொடுத்துருங்க. மகளே 10 மாசம் சுமந்து பெத்தவங்க கூட இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டா மகளே. அடிச்சு தூள் கலப்புறியே. சிஸ்டருக்கு டவுட் வந்துற போது கொஞ்சம் அடக்கியே வாசி. சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா சித்தப்பா, மறுபடியும் ஒரு குழந்தைய ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இத பாருங்கம்மா, உங்க தாய் பாசம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக இத்தனை நாள் கடைபிடிச்சிட்டு வந்த ஐதீகத்தை கைவிட முடியாது. ஐயோ என்ன அத்தை? குழந்தைய திருப்பி தர முடியாது. இனிமே குழந்தைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு கோவில் நிர்வாகத்துடையது. ஐயோ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.